ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. இப்போ இந்த செகண்ட் நீங்க இந்த வீடியோவை இந்த யூனிவர்ஸ்ல இருந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனா இன்னொரு யூனிவர்ஸ்ல நீங்க வீடியோ கிரியேட் பண்ற ஒரு கான்டென்ட் கிரியேட்டரா கூட இருக்கலாம், அல்லது நீங்க அங்க ஒரு பணக்காரராவோ விண்வெளி வீரராக கூட உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கலாம். நீங்க இந்த யூனிவர்ஸ்ல எடுக்காத முடிவுகளை அந்த யூனிவர்ஸ்ல எடுத்த ஒரு நபரா கூட இருக்கலாம். இது வெறும் கற்பனையா? இல்ல, பல சயின்டிஸ்டுங்க இது உண்மை அப்படின்னு நம்புறாங்க. அப்படி அவங்க நம்பக்கூடிய ஒரு தியரி தான் மல்டிவர்ஸ் தியரி. இன்னைக்கான வீடியோலயும் அதை பத்தி தான் ஃபுல்லா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் முதல் தடவை வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக செட் பண்ணிட்டு இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். நம்ம வாழக்கூடிய பூமி, மற்ற கிரகங்கள், சூரியன், நட்சத்திரங்கள், இது எல்லாம் இருக்கக்கூடிய இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிறது ஒன்னே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க ரொம்ப வருஷமா. ஆனா இன்னைக்கு சில விஞ்ஞானிகள் இல்ல நம்ம யூனிவர்ஸ் தனியா இல்ல, எண்ணிலடங்காத யூனிவர்ஸ்கள் இருக்கலாம் அப்படின்னு நம்புறாங்க. அப்படி அவங்க நம்பக்கூடிய அந்த எண்ணற்ற யூனிவர்ஸ்களின் தொகுப்பு தான் மல்டிவர்ஸ். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய கடல், அந்த கடல்ல இருக்கக்கூடிய மொத்த நீர்கள்ல ஒரு டிராப் மட்டும் தான் நம்ம யூனிவர்ஸ் அப்படின்னா மொத்தம் எவ்வளவு நீர் ஒரு கடல்ல இருக்கும். அந்த மாதிரி தான் நம்மளுடைய பிரபஞ்சத்தை தாண்டி எண்ணிலடங்காத கோடிக்கணக்கான யூனிவர்ஸ்கள் இருக்கு அப்படின்னு சயின்டிஸ்டுங்க பிலீவ் பண்றாங்க. சரி, அவங்க சொல்றபடி எண்ணிலடங்காத யூனிவர்ஸ்கள்ல நம்ம எப்படி இருப்போம்? வேற ஒரு யூனிவர்ஸ்ல நீங்க ஒரு யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டரா இருக்கலாம், இன்னொரு யூனிவர்ஸ்ல நீங்க ஒரு நாசா சயின்டிஸ்டா கூட இருக்கலாம், இன்னும் சில யூனிவர்ஸ்ல நீங்க பிறந்திருக்காம கூட இருக்கலாம். நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவும், ஒவ்வொரு தேர்வும் ஒவ்வொரு புது யூனிவர்ஸை உருவாக்குது அப்படின்னு சில சயின்டிஸ்டுங்க சொல்றாங்க. இது மூலமா சயின்டிஸ்ட் என்ன சொல்ல வராங்கன்னா, மல்டிவர்ஸ் அப்படிங்கிறது பல யூனிவர்ஸ்களுடைய ஒட்டுமொத்த தொகுப்பை தான் நம்ம மல்டிவர்ஸ் அப்படின்னு அழைக்கிறோம். அந்த தியரியும் அதை தான் சொல்லுது. பேரலல் யூனிவர்ஸ் அப்படின்னா என்ன? நம்ம வாழக்கூடிய இந்த யூனிவர்ஸுக்கு பக்கத்திலேயே இன்னொரு யூனிவர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்ற தியரி தான் இந்த பேரலல் யூனிவர்ஸ் தியரி அப்படிங்கிறது. இந்த தியரி அடிப்படையில் நம்ம யூனிவர்ஸ் மாதிரி பக்கத்துல யூனிவர்ஸ் இருக்கும். அந்த யூனிவர்ஸ்ல நம்ம பூமி எப்படி இங்க இருக்கோ அதே மாதிரி அங்க ஒரு பூமி இருக்கும். அங்க உயிர்கள் இருக்கலாம், ஏன் மனிதர்கள் இருக்கலாம், உங்களை போன்ற ஒருவர் கூட இருக்கலாம். ஆனா அவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இங்க நம்ம யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய உங்களை மாதிரியான வாழ்க்கை இருக்காது, முற்றிலும் வேறுபட்டதா இருக்கும். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்ப நீங்க இந்த யூனிவர்ஸ்ல ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு யூனிவர்ஸ்ல இருக்கிற நீங்க பைக்குக்கு பதிலாக கார் வாங்கி அங்க வந்து கார் ஓட்டிட்டு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது ரெண்டு யூனிவர்ஸுக்கும் வேறமே இருக்கும். ஆனா நீங்க தான் அங்கேயே இருப்பீங்க. இதை தான் சயின்டிஸ்டுங்க நான் முதல்ல ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு தேர்வும் முடிவும் ஒவ்வொரு புது யூனிவர்ஸை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தியரி அடிப்படையில் சயின்டிஸ்ட் சொன்ன விஷயம் இதை வச்சுதான். இது பேரலல் யூனிவர்ஸ் அப்படிங்கிற இந்த தியரி அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஒரு தியரியா தான் இருக்கு. பட் இதை சில சயின்டிஸ்டுங்க மேத்தமெட்டிக் கால்குலேட் படி இது வந்து உண்மை, சாத்தியம் அப்படின்னு சில ப்ரூஃபை வந்து முன்வைக்கிறாங்க. பட் இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு பெரிய டிபேட்டா தான் போயிட்டு இருக்கு. சரி, சயின்டிஸ்டுங்க எதுக்காக இந்த மல்டிவர்ஸ் தியரியை நம்புறாங்க? எப்படி இந்த மல்டிவர்ஸ் தியரி அப்படிங்கிற இந்த கான்செப்ட் அப்படிங்கிற சயின்டிஸ்டுங்க மனசுல வந்துச்சு அப்படின்னு கேட்டா, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா எதை அடிப்படையில் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்கிறத புரிஞ்சுக்க முடியும். மல்டிவர்ஸ் அப்படிங்கிற பல பிரபஞ்சங்களை இதுவரைக்கும் நம்ம நேரடியா பார்க்கவே இல்லை. நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம அப்சல்யூட் யூனிவர்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம், பார்க்க முடியுது. அதை தாண்டி அதுக்கடுத்து என்ன இருக்குன்னே நம்மளுக்கு தெரியாது. அந்த வகையில் மற்ற யூனிவர்ஸ்களை நம்ம பார்க்கல. பட் இந்த தியரி உருவாகிறதுக்கு காரணமா இருந்தது முக்கியமான 3 விஷயங்கள். குவாண்டம் தியரி, காஸ்மிக் இன்ஃப்ளூஷன் தியரி, அதுக்கப்புறமா ஸ்ட்ரிங் தியரி ஆகிய இந்த தியரிஸ் எல்லாமே ஒரே ஒரு யூனிவர்ஸ் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு தியரிக்கு, மல்டிவர்ஸ் தியரிக்கு வலு சேர்க்கக்கூடிய ஒரு விஷயங்களா மாறிச்சு. அதனால தான் இந்த தியரி அப்படிங்கிறதும் இன்னைக்கு உருவாகி இருக்கிறதுக்கான காரணமா இருக்கு. பிக் பேங் தியரி, நம்மளுடைய பிரபஞ்சம் அப்படிங்கிறது உருவாகிறதுக்கு காரணமா இருந்ததே இந்த பிக் பேங் தியரி அப்படிங்கிற இந்த பெருவெடிப்பு வச்சு தான் சொல்லுவாங்க. ஆனா சில சயின்டிஸ்டுகள் இந்த மல்டிவர்ஸ் தியரி அப்படிங்கிற இந்த கான்செப்ட் வரும்போது இந்த பிக் பேங் அப்படிங்கிற அந்த பெருவெடிப்பு ஏன் ஒன்னே ஒன்று நடந்திருக்கணும்? அது ஒன்னே ஒன்று நடந்திருக்கிறதுக்கு பதிலாக நம்ம யூனிவர்ஸ் உருவாக்குறதுக்கு ஒரு பிக் பேங் வெடிப்பு, பெருவெடிப்பு அப்படிங்கிற ஒன்று நடந்த மாதிரி பல யூனிவர்ஸுகளை உருவாக்குற மாதிரி நிறைய பிக் பேங்குகள் வந்து நடந்திருக்கலாம் அப்படின்னு சில சயின்டிஸ்டுங்க வந்து ஒரு சயின்டிபிக் ஐடியாவை முன் வச்சாங்க. இப்படி அவங்க முன் வச்ச அந்த ஐடியாஸ் எல்லாம் வச்சு தான் நாளடைவில் பல ஆராய்ச்சிகள் முன்னெடுக்கப்பட்டு பல சயின்டிஸ்டுகளுடைய கருத்துக்கள் கேட்கப்பட்டு இந்த மல்டிவர்ஸ் தியரி அப்படிங்கிற அந்த கான்செப்ட் அப்படிங்கிறது உருவாச்சு. மெனி வேர்ல்ட் இன்டர்பிரேஷன் தியரி 1957 ஹக் எவர்ட் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு தியரியை முன் வச்சார்.
அவர் அந்த தியரியில என்ன சொன்னார் அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முடிவு எடுக்கும் போதும் ரியாலிட்டி அப்படிங்கிறது ஸ்பிளிட் ஆகலாம் அப்படின்னு சொன்னார். உதாரணமா எடுத்துக்கிட்டா, இப்ப நீங்க இந்த யூனிவர்ஸ்ல இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க ஸ்கிப் பண்ணாம. அதே இன்னொரு யூனிவர்ஸ்ல சேம் இதே நேரத்துல இதே மாதிரி வீடியோ வந்து நம்ம வீடியோ வருது, ஆனா ஸ்க்ரோல் பண்ணி விட்டுறீங்க, பார்க்கவே இல்லை. இன்னொரு யூனிவர்ஸ்ல நீங்க போனே எடுக்கல. ஆனா இது எல்லாமே ஒரே நேரத்துல நடந்திருக்கு. ஆனா ஒவ்வொரு யூனிவர்ஸ்லயும் வேற வேற டிசிஷனை நீங்க எடுத்திருக்கீங்க. இதைத்தான் மெனி வேர்ல்ட் இன்டர்பிரேஷன் அப்படின்னு சொன்னாரு. ஏலியன் யூனிவர்ஸ். இப்போ நம்ம இந்த மல்டிவர்ஸ் தியரியில ஒவ்வொரு தியரியிலும் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் அடிப்படையில் ஒவ்வொரு யூனிவர்ஸ்ல வேற விதமான வாழ்க்கைகளும் அந்த டிசிஷனுக்கு ஏற்ற மாதிரி விஷயங்களும் மாறுபட்டுட்டே இருக்கும். அப்படிங்கிறதெல்லாம் இந்த யூனிவர்ஸ் தியரியை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா ஏலியன் யூனிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த தியரியில சில சயின்டிஸ்ட் முன்வைக்கக்கூடிய ஒரு கருத்தா இருக்கு. அது என்னன்னா, இப்போ நம்ம யூனிவர்ஸ் மாதிரி இன்னொரு யூனிவர்ஸ் இருக்கு இந்த மல்டிவர்ஸ் தியரி கான்செப்ட் படி. அப்படி இருக்கிற யூனிவர்ஸ்ல நம்ம தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. அதுக்கு பதிலாக வேற ஒரு உயிரினங்கள் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஏலியன்ஸ் அப்படிங்கிற யூனிவர்ஸ் தியரி கான்செப்ட்ல வர்றது. இதுக்கு அவங்க என்ன காரணங்கள்லாம் முன்வைக்கிறாங்கன்னா, இப்போ நம்ம வாழக்கூடிய யூனிவர்ஸ் மாதிரியே இன்னொரு யூனிவர்ஸ் இருக்கணும், அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அப்படியே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக அங்க இருக்கக்கூடிய கிராவிட்டி வேற மாதிரி இருக்கலாம், டைம் வேற மாதிரி இருக்கலாம், நம்ம இன்னைக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய படிச்சு தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய பிசிக்ஸ் லா கூட எல்லாமே வித்தியாசமா இருக்கலாம். சோ அப்படி இருக்கக்கூடிய அந்த இடத்துல உயிரினங்கள் வேற மாதிரி ஏலியன்ஸ் மாதிரி வெற்றிகிரகவாசிகள் இருக்கலாம். அது ஒரு செடியா இருக்கலாம், மரமா இருக்கலாம், இல்லாட்டி ஏதாவது நுண்ணுயிராக இருக்கலாம். அந்த மாதிரி இருக்க கூட அந்த யூனிவர்ஸ்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. மனிதர்கள் தான் இன்னொரு யூனிவர்ஸ்ல இந்த மாதிரி மல்டிவர்ஸ் தியரி அடிப்படையில் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முன் வச்சாங்க அந்த கருத்தை. பிளாக் ஹோல், கருந்துளை. இந்த கருந்துளைக்கும் மல்டிவர்ஸ் தியரிக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குன்னு சில சயின்டிஸ்ட் சொல்றாங்க. இதுக்கும் அதுக்கு எப்படிப்பா சம்பந்தம் வரும் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க? சில சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிசிக்ஸ் லாவா இருக்கட்டும், இந்த டைம் விஷயங்கள், இது எல்லாமே இருக்கட்டுமே, இது எல்லாம் எப்போ உருவாச்சு? இந்த பெருவெடிப்பு அப்படிங்கிற பிக் பேங் அப்படிங்கிற அந்த பெருவெடிப்பு அப்போ தான் நம்மளுக்கு இந்த பிசிக்ஸ் லாவா இருக்கட்டும், டைம், இது எல்லாத்தையும் நம்ம வந்து கண்டுபிடிச்சு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களா இருக்கு. பட் இந்த பிக் பேங்க்கு முன்னாடி டைம் அப்படிங்கிறதும் கிடையாது, நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கக்கூடிய பிசிக்ஸ் லாவும் கிடையாது. சேம் அதே மாதிரி தான் இந்த பிளாக் ஹோல் சம்பந்தமா ஆல்ரெடி தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு நான் சொல்ற விஷயம் வந்து ஈஸியா புரியும் நினைக்கிறேன். இந்த பிளாக் ஹோலோடைய மைய பகுதியை சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிங்குலாரிட்டிக்குள்ளேயும் எப்படி பிக் பேங் அப்படிங்கிற அந்த பெரிய வெடிப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி எந்த பிசிக்ஸ் லாவும் கிடையாதோ, டைம் அப்படிங்கிறதும் கிடையாதோ, அதே மாதிரி தான் இந்த பிளாக் ஹோலோட மைய பகுதியிலும் பிசிக்ஸ் லா அப்படிங்கிறதும் வேலை செய்யாது, டைம் அப்படிங்கிறதும் சுத்தமா இல்லை. சேம் இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால எப்படி பெருவெடிப்புல பிக் பேங்க்ல இருந்து நம்ம யூனிவர்ஸ் உருவாச்சோ, அதே மாதிரி இந்த பிளாக் ஹோலோடைய மையப்பகுதியிலிருந்து ஒவ்வொரு யூனிவர்ஸும் ஒவ்வொரு பிளாக் ஹோல்ல இருந்து உருவாகலாமே அப்படின்னு இந்த பிளாக் ஹோலை மையப்படுத்தியும் ஒரு தேரி அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. அதாவது நம்மளுடைய யூனிவர்ஸே இந்த பிளாக் ஹோல்ல இருந்து மாதிரி உருவாயிருக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இந்த தேரி. இன்னும் சொல்ல போனா பிளாக் ஹோலுக்குள்ளேயே ஒரு நம்ம யூனிவர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்ற ஒரு விஷயமும் இருக்கத்தான் செய்யுது. ஒவ்வொரு பிளாக் ஹோலுக்கு அந்த பக்கமும் ஒரு யூனிவர்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓவராலா இந்த மல்டிவர்ஸ் அப்படிங்கிறது ஒரு தியரியா தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அதுக்கு இன்னைக்கு நேரடியான எந்த ஒரு ஆதாரங்களும் அறிவியல் பூர்வமா கிடையவே கிடையாது. பட் ஃபியூச்சர்ல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய டேட்டாஸை வச்சும் ஃபியூச்சர்ல இந்த விண்வெளியில சம்பந்தமான நிறைய ஆராய்ச்சிகளை பண்ணுவோம். ஏற்கனவே நிறைய டெலஸ்கோப்கள் பூமியிலே இருந்துகிட்டே நிறைய அந்த மல்டிவர்ஸ் தியரி சம்பந்தமாகவும் நிறைய பார்ட்டிகல் சம்பந்தமான ரிசர்ச்கள் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. இன்னைக்கு இருக்க டெக்னாலஜி அப்படிங்கிறது ஏஐ வரைக்கும் வளர்ந்துருக்கும். ஸோ அது ஃபியூச்சர்ல இன்னும் டெவலப் ஆகும் போது நம்மளுக்கு ஏதாச்சும் க்ளூ கிடைக்குமா, அந்த மல்டிவர்ஸ் கான்செப்ட் அப்படிங்கிறதுக்கு ஏதாச்சும் வலு சேர்க்கிற மாதிரி எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பல ஆராய்ச்சிகள் இப்போ பண்ணிட்டு இருக்க மாதிரி அப்பவும் பண்ணாங்கன்னா ஃபியூச்சர்ல மேபி இந்த மல்டிவர்ஸ் தியரி அப்படிங்கிறது உண்மையிலே இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு கூட மாறலாம். ஸோ அப்படி மாறுச்சு அப்படின்னா மனித குல கண்டுபிடிப்புகளே மிக முக்கியமான ஒரு விஷயமா இது மாறும். அதே சேம் டைம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? மல்டிவர்ஸ் தியரி அப்படிங்கிற அந்த கான்செப்ட் படி இருக்கக்கூடிய விஷயம் உண்மைன்னு நினைக்கிறீங்களா? நம்மள மாதிரி இன்னொரு யூனிவர்ஸ் அப்படிங்கிறது இருக்குமா, இல்ல அந்த யூனிவர்ஸ்ல நம்மளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இப்படி எல்லாத்தையும் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அண்ட் இந்த வீடியோ புரியல வைக்கல அப்படின்னா தாராளமாக கமெண்ட்ல சொல்லலாம். கூடிய சீக்கிரத்தில் இன்னொரு வீடியோ வந்து டீட்டெயிலாக இன்னும் நல்லா உங்களுக்கு புரிய மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் நான் ரெடியாக இருக்கேன். இதே மாதிரி சயின்ஸ் அண்ட் ஸ்பேஸ் மிஸ்ட்ரீஸை தொடர்ந்து தமிழில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேகர் விஷன் சேனலை இன்னொரு சப்ஸ்கிரைப் பண்ணால் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. மற்ற வீடியோஸை பார்க்குறதுக்கு மேலே ஐகான் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான தகவலோட நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பை பாய்.